நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க தாந்தோணி ஒன்றியம் ஜெகதாபி ஊராட்சி பொம்மனத்துப்பட்டி மக்களின் நீண்ட கோரிக்கையான தங்கள் பகுதிக்கு ரேஷன் கடை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு அரிசி, சர்க்கரை வழங்கினார். இந்த திட்டம் மூலம் 158 பயனாளிகள் பயனடைவார்கள். இந்நிகழ்ச்சியில் பொது விநியோக திட்ட துணை பதிவாளர் செல்வி அபிராமி, வட்ட வழங்கல் அலுவலர் கற்பகம், மாவட்ட ஒன்றிய கூட்டுறவு சங்க தலைவர் தியாகராஜன், கூட்டுறவு ஒன்றிய மேலாண்மை இயக்குனர் பாஸ்வர பூபதி, தாந்தோணி ஒன்றிய பெருந்தலைவர் ராமலிங்கம், மாவட்ட கவுன்சிலர் துரைமுருகன், தாந்தோணி ஒன்றிய கவுன்சிலர் விஜயபாஸ்கர், உப்பிடமங்கலம் பேரூர் கழக செயலாளர் ஆலம் தங்கராஜ், ஒன்றிய செயலாளர் ராமசாமி, ஜெகதாபி ஒன்றிய கவுன்சிலர் சுப்பிரமணி, ஜெகதாபி ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி சுவாமிநாதன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பூத்தில் தான் இது ரெக்கார்டு பிரேக் இங்கிருந்து தான் நம்ம அதிகமான கட்டளைக்கான வாக்குகளை பயன்படுத்துகிறோம். 50 to 70 வாக்குகள் கூட எதிர்கட்சிக்கு தர மாட்டாங்க. கூட்டுறவு என்றாலே மக்களுக்கும் அரசுக்கும் கைகொடுக்கக்கூடிய இந்த கூட்டுறவினால் தான் அடித்தட்டு மக்கள்லாம் பயன்பெறுவது. இன்றைக்கு ரேஷன் கடையில் சொன்னால் அடித்தட்டு மக்கள்லாம் இன்றைக்கு மாதந்தோறும் அவருடைய ரேஷன் கார்டுக்கு 20 கிலோ அரிசி, விலையில்லா அரிசி வீடு தேடி கதவை தட்டி கொடுக்கின்ற ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி. ஓகே